வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் சில கம்பெனிஸ் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்கு. அத பற்றி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட செயல்பாடுகள பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல அருமையான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 440 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் கோடாக் அதுக்கப்புறம் HDFC பேங்க் 2 பேருமே சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற வங்கி பங்குகள் பார்க்கும்போதும் ஓரளவு பாசிட்டிவாக தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ஜ் கேப்போட பார்ட்டிசிபேஷன் பெரிய அளவுக்கு இருக்குது. குறிப்பாக நம்ம HDFC பேங்க் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம், இந்துஸ்தான் யூனிலிவர் நேற்று அடித்து பொழந்தாங்க. கிட்டத்தட்ட ₹2020 வரைக்கும் போச்சு. இப்போது ₹2113 வரைக்கும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓஎல்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நேத்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கேப்சர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்பட்டது. ஸோ இது ஒண்ணு தான் நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு உடனே பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் நடந்திருக்கு. இந்த ரெக்கவர் நிலைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ல ஒண்ணு நல்லா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்காக நம்ம வெயிட் பண்றதுல தவறு இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஸோ கரெக்ட்டா அந்த அட்ராக்டிவான லெவல் வரும்போது, ஸோ பக்காவா பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும். டக்கு டக்குன்னு வந்து அதை செயல்படுத்துவோம். ஸோ அந்த செயல்பாடுகள் மூலியமா கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் அமருவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம லார்ஜ் கேப் பக்கம் கவனம் செலுத்துவது சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ அடுத்தது, இன்னைக்கும் ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா ஐடி நிறுவன பங்குகளுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. டிசிஎஸ் ஒரு 2% மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. HCL டெக் நல்ல பர்ஃபார்மன்ஸ், விப்ரோ பார்க்கும்போது ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக மொத்தத்தில் ஐடி நிறுவனங்களோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. நேற்று நம்ம பார்த்தோம் அசென்ச்சரோட ரிசல்ட் இல்லை, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலான்ட்டு, ஸோ எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அசென்ச்சர் மட்டும் இல்லை. ஸோ இப்போது மற்ற குளோபல் சந்தையோட சரிவு நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குங்கிறதும் நம்மளோட ஒரு வாதம். ஸோ இன்றைக்கும் பார்க்கும்போது கொரியா மார்க்கெட்டை போட்டு அடித்து துவம்சம் பண்ணாங்க. ஸோ கொரியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல சரிவு இன்னைக்கு டேல ஒரு 10-11% வரைக்கான இறக்கத்தை கொடுத்தது. பட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு 6% இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொரியா மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா கொரியன் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் எங்கே இருந்ததுன்னு, 9000ல் இருந்தது. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபாலுங்க. சரியான ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், குறிப்பாக எஃப்ஐஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வருட ஆரம்பத்தில் என்ன இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொரியா மார்க்கெட் வந்து நின்றுருக்கு. ஸோ அடுத்தது அமெரிக்கா மார்க்கெட் தான். ஸோ அவனையும் போட்டு பொழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த சிப் ரிலேட்டட் பங்குகள் ரொம்ப பெரிய ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம தொடர்ந்து அதுகளெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இவர்களோட வீழ்ச்சி ஒரு பக்கம் நமக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. பட் நம்ம இந்த ஒரு ஃப்யூச்சரில் மேபி ரேலி நடக்குது அப்படின்னா, ஸோ அதில் நம்ம பங்கேற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம கை கொடுக்கணும். ஸோ கஷ்ட காலத்தில் கை கொடுத்தா தான் மார்க்கெட்டும் நமக்கு கை கொடுக்கும், மற்ற நண்பர்களும் நமக்கு கை கை கொடுப்பாங்க. ஏன்னா ஸோ ஒருத்தன் ஆபத்தில் இருக்கும்போது எதுவும் நம்ம பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்போது நமக்கு எதாவது பண்ணவா போகிறான்? டெஃபினட்டாக பண்ண மாட்டான். அதே தான் மார்க்கெட்டும். ஸோ மார்க்கெட் ஒரு ப்ரெஷரில் இருக்கா, அப்போ நம்ம அதுக்கு துணையா நிக்கணும். ஸோ அதாவது துணையா நிக்கணும்னா, நம்ம போய் ஒண்ணும் தூக்கி நிறுத்த போறதில்ல. ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்த அந்த நேரத்தில நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும்போது, நம்மளும் டெஃபினட்டா நல்லா இருப்போங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ரீசென்ட்டா டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ அதில பெட்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துக்கு வந்தது. அத பற்றியெல்லாம் நம்ம பேசணும். என்னதான் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாலும் கூட, ஸோ இன்னும் பல ரீட்டெயில் இன்வெஸ்டர் சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸை தான் தேடுறாங்க. ஸோ அதில் கேபிஐடி கூட ஒண்ணா வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கேபிஐடியோட ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு டேல
நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6, 7% வரைக்கான ஒரு ஏற்றம் கேபிஐடில வந்து நடந்திருக்கு. பட் ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 8% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு பார்த்தா, ரிசல்ட் நல்லா இல்ல. லாபம் சரிஞ்சிருக்கு. ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ லாபம் பார்க்கும்போது 28% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அமெரிக்கா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இவங்களுக்கு. ஆனா, இவங்களுடைய மேஜர் இன்கம் பார்க்கும்போது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 117 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 163 கோடியா இருந்திருக்கு. ஸோ நல்ல டிப்பு. ஸோ பல காலாண்டுகள் பின்தங்கி போயிட்டாங்க கேபிஐடி அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியாகணும். ஸோ ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனம் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு அதிக லாபம் வேணும், அந்த மாரியான நிறுவனங்கள் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறத உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, அதிக லாபம் எனக்கு டக்குன்னு நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வேணும். லார்ஜ் கேப்ல அது நடக்காது. அதனால லார்ஜ் கேப்ப பெருசா யாருக்கும் அது பிடிக்காது. பட் இந்த மாரியான நிறுவனங்கள்ல ஏற்றம் நல்லா இருக்கும். ஆனா, அதுக்கு ஏற்றபடியான ரிஸ்க்கும் இருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்தரா இதோட மதிப்பீடு குறைஞ்சா தான் நம்ம இது பக்கமெல்லாம் தல வச்சு படுக்க முடியும். அப்ப இத பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து பேசுவோம். ஸோ இப்போதைக்கெல்லாம் இது பக்கமெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இது மட்டும் இல்ல. ஸோ பல சின்ன கம்பெனிஸும் இதே ஒரு நிலைமை தான். ஸோ அது பக்கம் நம்ம போகாம ஸோ லார்ஜ் கேப் பக்கம் இருந்தா சேஃப்டி கிடைக்கும். அண்ட் இந்த சின்ன கம்பெனிஸ் ஏறும்போது நல்ல ரிட்டர்ன குடுக்கலாம். ரிஸ்க் அதிகமா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிஸ்க்கு மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஸோ எல்லா நேரத்திலயும் ரிஸ்க் எடுப்பது அந்த அளவுக்கு சேஃப்டி நமக்கு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி பெருசா இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம போய் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ கால்குலேட்டிவான ஒரு ரிஸ்க் எடுப்பது தான் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது இப்ப இந்த மினிமம் பேலன்ஸ்க்காக வங்கிகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபீஸ வந்து போடுவாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணல அப்டின்ட்டு ஒரு சார்ஜ போடுவாங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7,000 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில அதிகப்படியா யார் கலெக்ட் பண்ணியிருக்கா? HDFC பேங்க் தான் அதிகப்படியான ஃபீஸ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, HDFC பேங்க்க தொடர்ந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. ICICI இல்ல. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபீ இன்கம் இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணலன்ட்டு ஃபீய போட்டு தீட்டியிருக்காங்க. 1081 கோடி பார்த்தீங்கன்னா, ஃபீ இன்கமா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1800 கோடி 2 பேரும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து இந்த ஃபீ இன்கம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேங்க்ஸ் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. அடுத்தது ஸோ டாடா கன்சியூமர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, டாடா கன்சியூமர் இன்னைக்கு இடையில ஒரு ஏற்றத்த தான் குடுத்திருக்கு. 1.5% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ டாடா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் பக்கம் வந்து கான்சன்ட்ரேட் பண்றதா சொல்றாங்க. அதில தண்ணியும் அடக்கம். அண்ட் இந்த குளுக்கோ பிளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்க போகுது. அண்டு சோல்ஃபுல் இன்னும் சில பிரீமியம் பண்ணக்கூடிய பிரீமியமான ஒரு ப்ராடக்ட்ஸையும் வந்து களமிறக்க போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இதையே பிரீமியமா தான் பண்றாங்க. ஏன்னா, ரொம்பவும் அந்த பிரீமியம் சில இன்ஸ்டிடியூஷனல் இந்த மாரியான இடத்துல தான் வந்து இவங்களுடைய இந்த வாட்டர் ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டாடா கன்சியூமரோட வாட்டர் பிசினஸ் பார்க்கும்போது, நம்ம நாட்டுல 5வது பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது பிஸ்லரி இருக்காங்க. ஸோ பிஸ்லரி தான் கணிசமான மார்க்கெட் ஷேர வந்து கையில வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30%க்கு மேல 39% வரைக்கான ஒரு மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட இருக்கு. 36% கென்லி பார்க்கும்போது கொக்கோ கோலா வருது. ஸோ அவங்க கிட்ட 2ண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க மார்க்கெட் ஷேரும் அதிகம் தான். ஆனா 3 பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய கேம்பஸ் ஷோர் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இது 2மே பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு கன்சாலிடேட்டடா பார்த்தா 3வது பொசிஷன் அக்வாஃபினாவ பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 5வது இடத்துல தான் ஸோ இந்த டாடா கன்சியூமர் வந்து இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ரிலையன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். எல்லாரும் ரூ. 20 பாட்டில் வித்தா, நம்மாள் பார்த்தீங்கன்னா ரூ. 15 விப்பான். ஸோ இந்த ரூ. 15லயே பெரிய லாபம் தான் வந்து நிறுவனத்துக்கு இருக்க போகுது. ஆனா, ஸோ ரூ. 20 விக்கும்போது 1 லிட்டர் தண்ணி ரூ. 20 விக்கும்போது, நல்ல ஒரு பிரீமியமான ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் விக்கிற நிறுவனங்களுக்கு வந்து கிடைச்சிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ட வந்து ஒரு செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு வேலை தான் ரிலையன்ஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எய்மே, அவங்களுடைய ஒரு தாரக மந்திரமே மார்க்கெட்ல என்ன விக்குதோ அத காட்டிலும் கொஞ்சம் குறைவா குடுத்து அந்த மார்க்கெட்ட கேப்சர் பண்றது தான் அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதத்தான் வந்து இந்த பிசினஸ்லயும் பண்ணி 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வளர்ச்சி இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த
இண்டிபெண்டன்ஸ் பார்க்கும்போது இந்த ரிலையன்ஸோட இந்த ரீட்டெயில் கடையிலலாம் இருக்கும். அண்ட் கேம்பா பார்க்கும்போது எல்லா கடையிலயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கிடைக்கும். பட் எல்லா கடையிலயும் டாடா வாட்டர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக நமக்கு கிடைக்காது. பட் இந்த குல்கோ கிடைக்கும். நான்லாம் இந்த குல்கோ வாங்கி தொடர்ந்தெல்லாம் குடிச்சிருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த குல்கோ. ஸோ இப்போவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து இப்போ குடிச்சதில்ல. காலேஜ் டைம் அந்த டைம்லலாம் வந்து குடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். பட் இந்த டாட்டா வாட்டரெல்லாம் நான் பெருசா வந்து பார்த்ததில்ல. ஸோ அடுத்தது சிப்லா பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அனலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிப்லாக்கு ஒரு ரேட்டிங் குடுத்துட்டு இருக்காங்க. சிப்லா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். குறிப்பா அமெரிக்கா மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்டின்ட்டு ஒரு ஹைப்ப வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்டின்னு பார்த்தா, ஸோ இப்போ பல கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, பிரஷர தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. யுஎஸ் பிசினஸ்ல. ஆனா இந்த சிப்லாவும் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு ப்ராப்ளம். பட் அவங்க சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது போக ஸோ இப்போ அவங்களுடைய ஒரு ஜெனரிக் ட்ரக்குக்கு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எஃப்டிஏ கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன ட்ரக்குன்னா, இந்த இந்த ஹின்னார் இருக்குல்ல, ஸோ அந்த ரிலேட்டடான ஏதோ ஒரு பவுடராமா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்ரூவல் கிடைச்ச ஜெனரிக் ட்ரக்கு. ஸோ இதோட பிராண்டட் வெர்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட $900 மில்லியன் பார்த்தீங்கன்னா, அங்க சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு செக்மெண்ட்ல சிப்லா நிறுவனம் இறங்குறாங்க. இப்போதைக்கு பெரிய ஒரு போட்டி இல்லைனாலும் வருங்காலத்தில ஏற்படலாம். ஆனா நியர் டெர்ம்ல ஸோ சிப்லாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஒரு ரூ. 1600 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. சரி போகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்றத தவிர வேற வழி இல்ல. அடுத்தது பிபிசிஎல்ட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 633 கோடி பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் கேட்குறாங்க. எப்போ இருந்து அக்டோபர் மாசத்துலருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா எல்பிஜி சேல்ல ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமா. ஸோ குடுப்பாங்க. ஆனா எப்ப குடுப்பாங்க அப்படின்ட்டு தெரியாது. ஸோ குடுக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட்ட இந்த நிறுவனங்கள் போஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது குடுக்குறதுக்கு கண்டிப்பா டிலே ஆகும். அடுத்தது மாருதி சுசுகி இப்போ தான் அந்த பிரெஸ்ஸா ஃபேஸ் லிஃப்ட்ட வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ இத வந்து டெலிவரிக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டெலிவரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மாசம் அந்த மாசம் பெருசா நம்ம பிரெஸ்ஸா சேல்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா அடுத்த மாதம் பிரெஸ்ஸாவோட சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் 2 வேரியன்ட் வந்திருக்கு. 1 லிட்டர் டர்போ அண்ட் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பழைய கே சீரிஸ் தான். ஸோ 2ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசா ஆட் பண்ண வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,30,000 நான் நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் காம்படிட்டிவான பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1 லிட்டர் என்ஜின. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சேல்ஸ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ பிரெஸ்ஸா ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல். கிட்டத்தட்ட 15,000 வண்டி கிட்ட வந்து வித்துட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும். ஸோ திரும்ப இந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வேற வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா, கார் வாங்குறவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் காரணமா ஃபர்தரா சேல்ஸ் ஏன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் ரிலையபிலிட்டி இதெல்லாம் சர்வீஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மாருதி சுசுகிய வந்து அண்ட் மைலேஜ் அத மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு 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 பேக்கேஜா வந்து கிடைக்குது. ஸோ இப்ப பலரோட இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மாத விற்பனை டேட்டா வரட்டும். வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தங்கமயிலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தங்கமயில் இன்னைக்கு டேல போட்டு பொளந்திருக்காங்க. ஒரு 10% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு சரிவே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ண ஒரு நிறுவனமா இருக்கு. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்த ஒரு ஜுவல்லரி பங்கு கசகசன்னு எந்த நிறுவனங்கள் இறங்குனாலும் சரி, ஏறுனாலும் சரி, என்னோட வழி ஒரே வழி தான் அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டே இருந்த இந்த தங்கமயில், ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் அந்த அளவுக்கு மோசம்ன்றாலும் நம்ம சொல்ல முடியாது. பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது மோசமான ரிசல்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சேல்ஸ் இருக்கு. ஆனா மார்ஜின் பார்த்தீங்கன்னா இல்ல. இயர் ஆன் இயர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வைஸ் நம்ம பார்க்கும்போது. ஆனா போன 2 காலாண்டு கூட கம்பேர் பண்ணா, இந்த காலாண்டு கொஞ்சம் பிரஷர தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா, தங்கத்தோட விலை அதிகமாகுது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரீசன். ஸோ என்னதான் வந்து இந்த சேல்ஸோட அமௌண்ட் அதிகமா இருந்தாலும் கூட, அது தங்கத்தோட விலை அதிகமான காரணத்தினால வருதே தவிர, ஸோ பெரிய ஒரு மார்ஜின் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த செய்கூலி, சேதாரம் ஏன்னா நெறையா வால்யூம்ஸ் வந்து போனா தான், இதில பெரிய வருமானத்த ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிரஷரா பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் மட்டும் இல்ல, ஸோ ஜுவல்லரி பங்குகள வந்து பாதிக்குது. ஸோ இதுதான் கருத்து. ஸோ பார்ப்போம் கன்சிஸ்டன்ட்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. ஆனா இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பெருசா எந்த சான்ஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸோ இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றது டைம் வேஸ்ட் தான். அடுத்தது இந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஐபிஓ இத பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்டிங் கெயின் ஏதாச்சும் ஏற்படுத்தி குடுக்குமான்னு பார்த்தா,
ஸோ லிஸ்டிங் கெயின்க்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் வந்து இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் இது பக்கமெல்லாம் போய் நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நான்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் இருக்குது அப்படின்னா நம்ம போய் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். பட் எதுவுமே இல்லை. இன்கேஸ் வந்து மார்க்கெட்டை திரும்ப போட்டு பொழந்தாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க. க்ரூடு பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ ஈரான் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. பட் இருந்தும் நம்ம மார்க்கெட் சரியாமல் இருப்பதற்கான காரணம் ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட்டோட டவுன்ஃபால், செல் ஆஃப், அங்கேருந்து வரக்கூடிய பணம் நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் தூக்கி நிறுத்துது. ஆனால் தெரில, திடீர்னு போட்டு அடித்தானுங்கன்னா அப்போ நம்ம கரெக்டாக லிஸ்டிங் டைம் வருது அப்படின்னா மேபி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்ததுன்னா அதில் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். கிடைச்சா லக்கு, இல்லைன்னா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஐபிஓஸ் பின்னாடி போகிறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது கோல்கேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கோல்கேட்டோட இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் பார்க்கும்போது 7% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 12% உயர்ந்திருக்கு. ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த கோல்கேட்டு. ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த கோல்கேட் கிட்டே இருந்து. ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ போன காலாண்டோட ஒரு 10 கோடி பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் அவங்க ஸோ இந்த காஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களை இன்னும் நிறையா பண்ண போகிறதாகவும் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை தான், மந்தமான ஒரு பிஸ்னஸ் தான் இங்கே வந்து ஏற்பட்டுருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் டிப்லேருந்து கோல்கேட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெக்கவர் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நடக்கட்டும் இந்த ரெக்கவர். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஸோ அடுத்தது கிராஃப்ட்ஸ்மேன். நம்ம இதெல்லாம் பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணதில்லை. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனி இந்த கிராஃப்ட்ஸ்மேன். அது போக ஸோ இந்தியாவில் பல இடத்துலையும் வந்து இந்த நிறுவனம் இருக்குது. அண்ட் இந்த கிராஃப்ட்ஸ்மேனில் என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வந்து ஒரு ரிவ்யூவே பாசிட்டிவான ரிவ்யூ. ஸோ கிராஃப்ட்ஸ்மேன் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கண்டிப்பாக இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களும் இந்த நிறுவனத்தை பற்றி தூக்கி தான் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போ நான் அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அந்த டைமில் தான் ஐபிஓவும் வந்தது. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் என்கிட்ட அப்போ இருந்தது. ஆனாலும் கூட அதாவது இந்த நிறுவனத்தை வாங்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. சரி இருந்தாலும் இந்த பிஇ ரேஷியோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக வந்து அந்த டைம் அமைஞ்சது. ஸோ அதனால் இது பக்கம் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. இப்போது 9000 தாண்டி இந்த நிறுவனம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நிறுவனம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. 9000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து ஏற்றம் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிறையா ஒரு மிட் சைஸ் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, ஸ்மால் சைஸ் நிறுவனங்கள் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம மார்க்கெட்டில் டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் நிலைக்குமாங்கிறது தான் சந்தேகம். ஸோ தொடர்ந்து அந்த அளவுக்கான ஒரு க்ரோத் நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி இன்னும் சில கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஈவினிங் பார்ப்போம். ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடி நிற்குது. ஸோ இப்போது ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓகே, நல்ல ஒரு ஒரு செய்கையாக தான் இன்றைக்கி இருக்குது. 4% வரைக்கான ஒரு ஏற்றம் விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடந்ததுன்னா ஜாலியாக இந்த இடத்துல இருந்து நான் எக்ஸிட் ஆவேன். ஸோ ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதிலேருந்து வெளியேறுவதற்கு. அதனால் நான் டெஃபினட்டாக வெளியேறுவேன். ஏன்னா ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுறதுல தப்பில்லை. ஆனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னாடி இருக்குது. அதனால் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். ஸோ போதும். அதனால் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சை எட்டுன உடனே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல இருந்து நான் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டே வந்திருப்பேன். ஸோ அப்புறமா நம்ம ஈவினிங் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்போ நான் இதிலேருந்து டாட்டா காட்டுவேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.